எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. என் மீது நம்பிக்கை கொண்ட நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கிற படம் ஹாப்பி ராஜ். பெரும்பாலும் எனக்கு பிடித்த, என்னை கவர்ந்த படங்களுக்கு மட்டும்தான் நான் திரை விமர்சனம் செய்து வருகிறேன். சமீபத்தில் யூத்து பார்த்தேன். அந்த படத்தோட விமர்சனத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே, அதுக்காக இந்த படம் பிடிக்காத படம்னு இல்லை, ஒரு நல்ல முயற்சி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவருடைய ஃபாதராக ஜார்ஜ் மரியம்ங்கிற ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அம்மா கீதா கைலாசங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குதிரை முட்டைன்னு ஜிவி பிரகாஷ் அப்பாவை, அதாவது ஜார்ஜ் மரியத்தை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. மற்றபடி அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது. ஆள் உருவம் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. அவருடைய பிஹேவியரை பார்த்துட்டு எல்லோரும் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அதனால் ஜிவி பிரகாஷுக்கு ஒரு காதல் கூட தடைபடுது. ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த பெண்ணிட்ட காதலை லவ் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வாங்க மறுக்கிறது. என்ன காரணம்? நான் அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, என்கிட்ட திறமை இல்லையா, ஒன்றா கேட்குறாரு. எல்லாம் ஓகே. உங்கள் அப்பா அதான் குறுக்க நிற்கிறாரு. அவரை குதிரை முட்டை மருமகான்னு எனக்கு சொல்லதுக்கு ஊருக்குள்ள எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் ஒன்று எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிடுவாங்க. ஓகே, இவர் பெங்களூர் போகிறாரு. பெங்களூர் போன இடத்துலையும் ஒரு அழகான பெண்ணை சந்திக்கிறார். அது அபாஸ், அவங்களுடைய மகள். அவங்க பெரிய ஐடி ஃபீல்டில் மாதிரி ஒரு ஹைஃபை ராயலாக இருக்கிறாங்க. அவங்க கதாநாயகின் அப்பா அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ கொடுங்க, நாங்கள் லவ் பண்ண பிறகு சம்மந்தம் பேசலாம்னு ஐடியா பண்ணுறாங்க. பட் ஜிவி பிரகாஷுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. நம்ம அப்பா மூஞ்சி, அம்மா மூஞ்சி, கிராமிய மூஞ்சிகளாக இருக்க, குதிரை மூட்டைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கள காமிச்சா சரியாக வருமா வராதான்னு ஒரு டவுட் இருக்குது. இப்படி கதை போயிட்டுருக்கு. அதையும் மீறி ஃபோட்டோ காட்டுறாரு. அவங்க ஏதோ இன்னசென்ட் முகமாக இருக்குது, ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. வந்த இடத்துல இவர் நிறைய கிராமத்து ஆட்கள்லாம் கூப்பிட்டு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இறங்கிடுறாரு. இறங்குனா அப்பாஸ் கொஞ்சம் ராயலான ஒரு பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்கும்போது இப்படி இறங்குனதுனால கொஞ்சம் கோவிச்சுக்கிறாரு. ஐயே, இந்த குடும்பம் நமக்கு சரியாக வராது அப்படின்னு இந்த குடும்பத்தை அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் மகள் ஜிவி பிரகாஷோடைய முயற்சியை பார்த்துட்டு அவங்க லவ் ரொம்ப தீவிரமாக வச்சுருக்காங்கன்ட்டு மகளுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. அவங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக ஜார்ஜ் மரியமும் இனிமேல் அந்த குடும்பம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு 2 பேரும் ஒரு மன்னிப்புங்கிற ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டு விளையாடி இருக்கிறாரு டைரக்ட் இந்த கதையில். இந்த படம் அதாவது காதல், காமெடி இதெல்லாம் வச்சு எதிர்பார்த்து வர ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. அதுக்காக இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பார்க்க வேண்டிய படம். அதாவது சில இடங்கள் நம்மளை அறியாமல் கண் கலங்க வைக்கிறாங்க. பல இடங்கள்னு சொல்லலாம். அதாவது ஒரு அப்பா பையன் மேலே வச்சுருக்க பாசத்தை சொல்லும் இடமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஜார்ஜ் மரியம் அப்பாஸ்ட்டை என்னுடைய ஃபேமிலி ஒரு ஊனமான ஃபேமிலி அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாரு, அந்த இடமாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் லவ் பண்ண பொண்ணு ஒரு கிளைமேக்ஸில் மன்னிப்பு கேட்பாங்க. அந்த இடமெல்லாம் நம்மளை அறியாமல் ஒவ்வொரு இடமும் நம் கண்களை பணிக்க செய்கிறது. நம்மளையும் மீறி பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் தெரிய நம்ம அழக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தாலும் அதையும் மீறி கண் கலங்குது. அதுதான் அந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு அப்பாவுடைய சில பசங்களுக்கு அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, இவங்களை கூப்பிட்டு வர்றது எப்படி, இவங்களை பட்டணத்துக்கு கூப்பிட்டு வர முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன சங்கோஜம், ஒரு ஈகோ இருக்குது இல்லையா, அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த படம் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சில மைனஸ் பாயிண்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜார்ஜ் மரியத்தை கிண்டல் கேலி பண்ணி அந்த உருவ கேலி செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் ஆள் மூஞ்சி சரியில்லை, குதிரை முட்டைங்கிறதுக்காக ஒரு பெண் காதலை வேண்டாம் என்று சொல்லுவாளா? சொல்ல மாட்டாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது.
2வது அப்பாஸ் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாரு. இந்த கிராமத்துக்கு வர்றாரு. வந்த இடத்துல அவருடைய சின்ன மகள் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு வலிப்பு நோய் வருகிறது. துடியாக துடிக்கிறாள். அந்த கிராமம் அந்த ஹீரோவோட அப்பா கேரக்டர் எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணி காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றின பிறகும் அவர் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் இருப்பேன்னு போகிறது கொஞ்சம் அபத்தமாக இருக்குது. அதே மாதிரி ஜார்ஜ் மரியம் வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அவங்களுடைய ஒரு ஊனமான தகப்பன் இருந்தார். நான் அப்படி ஒரு குழந்தையாக பிறந்தேன். எல்லோரும் என்னை தப்பாக நினச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா என் மேலே உயிரே வச்சான்னு ஒரு கதை சொல்கிறாரு. அதே கேட்ட பிறகும் அப்பாஸ் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தானா கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்கிறது கொஞ்சம் நம்பும்படியாக இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் எவ்வளவோ நல்ல நல்ல காட்சிகள்லாம் பண்ணி ஜார்ஜ் மரியத்தை வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிளைமேக்ஸில் வந்து அப்பாஸுக்கும் அவருடைய மனைவிக்கும் திருட்ரெயில் ஏறி போகும்போது இவங்க தான் டிக்கெட் கொடுத்தாங்கன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அது தேவையில்லை இந்த படத்தை பொறுத்தவரை. ஏன்னா அதுக்கு மேலே நல்ல நல்ல பதிவுகளை ஜார்ஜ் மரியம் பதிவு பண்ணிட்டார். சரி, அது கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது அந்த சீனு, பட் நல்ல சீன் தான். அப்படி ஒரு திருட்ரெயில் ஏறினவரை வந்து இவங்களுக்கு அடையாளமே தெரியலை. பெங்களூருக்கு இவங்க வந்த இடத்துல ஒரு மூஞ்சி இதே மூஞ்சி தான் இருக்குது. அப்பாஸும் ஒரு 30 வயசில் உள்ள ஆளாக தான் இருக்கிறாரு. 30 வயசுக்காரருக்கு அந்த 40 வயசுக்கார முகம் தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது அது கதையில் திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்படி எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனல் ப்ளே ஆகிருக்கு த்ரூட்டாக. அந்த ஃபாதர் மதர், அந்த இன்னசென்ட் ஒரு ஃபாதருக்கு ஏற்படுற சின்ன சின்ன அவமானங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு நம்மளால் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லவும் முடியலை. அதுக்காக அந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது. இன்றைக்கி அப்படி இப்படின்னு படம் எடுக்காமல் இப்படி தான் படம் எடுப்பேன்னு சொல்லி ஒரு இயக்குனர் வந்து வேறு ஒரு பார்வையில் இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஜார்ஜ் மரியத்துக்கு விருது கூட கிடைக்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். அதே மாதிரி ஜிவி பிரகாஷுக்கும் சரியான தீனி கிடைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஆகச்சிறந்த நடிகராக இருக்கார். ஒரு தனுஷ் மாதிரி இப்போ அந்த சமீபத்தில் வந்த ஒரு யூத்து படத்துக்கு ஹீரோ, அந்த டைப்பில் வந்து நல்ல சரியான டேலண்டாக இருக்குது அவர்கிட்ட. அவருக்கு இன்னும் சரியான கதைகள் மாட்டினா அவர் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த படத்தில் அங்கங்கே சில பதிவுகள் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஜார்ஜ் மரியத்தை வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக பெங்களூரில் வந்து காட்டுறதும், இந்த பத்திரங்களை தூக்கி போடுறதும், பணங்களை கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுறதும் கொஞ்சம் ஒட்டலை இந்த படத்தில். அது தேவையில்லை. அப்படிலாம் காமிச்சு தான் அவங்கள நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. பணமெல்லாம் தேவையில்லை. குணம்தான் பெருசுங்கிறத ஏற்கனவே கதையில் அங்கங்கே பதிவு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் இருந்தது. மற்றபடி இந்த படம் ரசிகர்களை எந்த வகையில் கவரும், பெரிய வெற்றி படமாக இருக்குமா, அல்லது இந்த படம் வந்து ஒரு வசூலில் பெரிய வெற்றியை பெறுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியல. ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் மரியம் ராஜா இளஞ்செழியன் ஒரு நல்ல டைரக்டர். ஒரு நியாயமான ஏதோ ஒரு கோரிக்கையோட ஒரு கொள்கையோட படம் எடுத்திருக்காரு. அதுக்காக ரொம்ப இறங்கியும் போகாமல் நேர்த்தியான படம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேமராமேன் மதன் கிறிஸ்டோபர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜார்ஜ் மரியத்துக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப இடங்கள் நம்மளை அறியாமல் நம்மளை எமோஷனல் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ பண்ண வந்ததுக்கே காரணம். அது ஒரு இயக்குனரின் திறமை தானே. ஒரு மனிதனை சிரிக்க வச்சிடலாம், அழ வைக்கணுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். அது நம்மளை மீறி படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அதையும் மீறி நம்மளை கண் கலங்க வைக்கிறார்கள். படத்தை பார்க்க வேண்டிய படம்தான். பாருங்கள். அடுத்த முறை சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.